வணக்கம். நான் வழக்கறிஞர் மேகராஜ் பாண்டியன், மதுரை மாவட்ட தலைவர், இந்து ராஷ்டிர சபா. மதுரை மாநகராட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர், முக்கிய பிரமுகர் திரு பி.டி. மணிமாறன் அவர்களுக்கு மதுரை ஆஞ்சநேயர் கோவில் எதிரில் கிருஷ்ணராயர் தெப்பக்குளம் தெருவில் 2 கடைகளையும், மீனாட்சி பஜார் எதிரில் 1 கடையையும் மற்றும் பாதாள மாரியம்மன் கோவில் 1 கடையும் மற்றும் தயிர் மார்க்கெட்டில் 1 கடையும், ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் 2 கடைகளும் மற்றும் பல இடங்களில் கடைகள் வைத்துள்ளார். மாநகராட்சி ஒரே நபருக்கு எப்படி எவ்வளவு கடைகள் ஒதுக்கியுள்ளது என்பது அதற்கு விதிகளில் இடமில்லை என்ற போதிலும் சட்டவிரோதமாக அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதா அல்லது வேறொரு நபருக்கு ஒதுக்கப்பட்ட கடையை அவர் உள்வாடகைக்கு விட்டு சட்டவிரோதமாக வருமானம் ஈட்டி வருகிறாரா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஊனமுற்றோர் பெயரிலும் மற்றும் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் நடத்துவதற்காக மட்டும்தான் அங்கீகாரம் பெற்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெற்ற அங்கீகாரம் தற்பொழுது வரை செயலில் உள்ளதா என்றால் அந்த கேள்விக்கு மாநகராட்சியிடமிருந்து பதில் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக ஆக்கிரமிப்பு செய்து கடையை உள்வாடைக்கு விட்டுள்ளார். சாலையை ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்கள் நடைபாதையாக பயன்படுத்தும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கடையை உள்வாடைக்கு விட்டுள்ளார். மாநகராட்சிக்கு முறையாக வாடகை ஏதும் செலுத்தவில்லை. இது குறித்து மதுரை மாநகராட்சிக்கு தகவல் உரிமை சட்டத்தில் மனு அனுப்பியுள்ளோம். அதற்கு இதனால் வரை பதில் வந்து சேரவில்லை. ஒரே நபருக்கு இத்தனை கடைகள் ஒதுக்குவதற்கு மாநகராட்சியில் விதிகளில் இடமில்லை. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு நபரை தற்கொலைக்கு தூண்டியதாக முதல் குற்றவாளியாக பி.டி. மணிமாறன் அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கு